ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியல் இன்னைக்கு நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, சோழனுடைய பெரியப்பாவை தான் இவங்க கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு சொத்தை எல்லாம் பறிக்கிற மாதிரி தான் நேத்திக்கான எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சோழனும் நிலாவும் சோழனுடைய பெரியப்பாவை காப்பாற்றுற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. இதில் நான் 2 பேர் திருடனுங்க மறைச்சி உங்களை சொத்தெல்லாம் கேட்டு இது பண்ணாங்க, எதனா கொடுத்து விட்டிங்களா அப்படின்ற மாதிரி சோழன் கேட்பார். அதெல்லாம் எதுவும் கொடுக்கலடா, எனக்கு என்ன உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஆள் வச்சு என்கிட்ட இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்கு தான் உன்னுடைய பிளானா அப்படின்ற மாதிரி அவர் பெரியப்பா கேட்டதுக்கு சோழன் என்ன சொல்லுவார்னா, ஏதோ ஆபத்தில் இருக்கிறீங்களேன்னு உதவலான்னு வந்தால் இந்த மாதிரிலாம் கேட்டால் எப்படி அது, நம்பிக்கை வேணும் பெரியப்பா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அப்படின்ற மாதிரி நிலாவும் சொன்னதுக்கு, ஏதோ கஷ்டப்படுறீங்களேன்னு வந்தாக்கா அப்படின்ற மாதிரி, சாரிம்மா ஏதோ அவசரத்தில் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். சரி காசுலாம் எதோ எடுக்கல, பத்திரமா இருக்கிறீங்களா, கிளம்புறீங்களா, எதனா ஜூஸ் எதனா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டது. ஐயோ அம்மா ஜூஸ் எனக்கு வேண்டவே வேணாம், நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்பி போவார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா, சோழனும் பல்லவனும் வருவாங்க. எப்படிடா இருந்தது எங்கள் நடிப்பு அப்படின்னு கேட்டதுக்கு, சூப்பர்டா, இப்போ எங்கே உயில் இருக்குதுன்றது தெரிஞ்சிடுச்சு இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, உடனே பல்லவன், அண்ணி அடிக்கிறதா அடிச்சிங்க, ரியலாக எப்படி அடிச்சிங்க தெரியுமா, குச்சி வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, டேய் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இல்லைடா, அதனால தான்டா அப்படி அடிச்சு, அதெல்லாம் கண்டுக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் சோழன் தான், டே வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அடுத்தது சோழனும் நிலாவும் தான் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எப்படியாவது பிளான் பண்ணி இன்றைக்கி அந்த உயில் எடுத்துடணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, சரி காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, டீ பேவர் வாங்கிட்டு என்ன பண்ணுவார், பஜ்ஜி சாப்பிட்றீங்களான்னு கேட்பார். பஜ்ஜி ஐயோ எனக்கு வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிலா. உடனே பஜ்ஜி ஒரு டீயில் டிப் பண்ணி சாப்பிடுவார். ஐயோ பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என்னங்க ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிலா கேட்பாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்குதுங்க, நான் சாப்பிட்றேங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி சோழன் கேட்பார். தயவுசெய்து தூரம் வைக்கிறீங்களா, என்னால் டீயே குடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுருப்பாங்க. உடனே நிலா என்ன பண்ணுறாங்க, வீட்டு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு அந்த கேட்டில் ஏறி போகிறாங்க. பூட்டு வேறு பூட்டிகிட்ருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் வேணால் சாவி வாங்கிட்டு வரட்டுமா, நீங்கள் திறக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுவார் சோழன். அதுக்கு இல்லைங்க, அங்கே பூட்டி இருக்குது, இங்கேயும் பூட்டிகிட்ருக்குறாங்களே அப்படின்னு, அதை நம்ம போய் எதனா திறந்துடும் தாங்க இங்கேயே பூட்டி வச்சுருக்குறாங்க, அதை கூட நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டை தாண்டி இவங்க 2 பேரும் அந்த வீட்டு உள்ளார போகிற மாதிரி தான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கொண்டு போவாங்க. அது ரொம்ப காமெடியாகவே கொண்டு போவாங்க. ஏன்னா சோழன் சொல்கிறதுக்கெல்லாம் நிலா ஆப்போசிட்டாக செய்வாங்க. அது சோழன் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கிண்டலாக நக்கலாக, நீங்கள்லாம் எப்படிங்க ஆர்டிடெக் வேலைக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த கேட்டை தாண்டி குதிக்க சொல்லுவார். என்னாலலாம் குதிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இருங்க நான் ஏற்றி விட்றேன் அப்படின்னதுக்கப்புறம் நான் தூக்கி விடுவார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இறங்குறதுக்கு மறுபடியும் பயப்படுவாங்க. இவர் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் அவங்கள இறக்கி விடுவாங்க. எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஏறுறீங்க, நான்லாம் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டுங்க, நான் ஸ்போர்ட்ஸ் டைமில் கூட உட்காந்து படிப்பேங்க, அதனால தாங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அந்த வீட்டு உள்ளார போகிற வரலையுமே பார்த்திங்கன்னா நல்லா காமெடியாக கொண்டு போவாங்க. அங்கே வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா, தேடுவார், எப்படியாவது வழி இருக்கா உள்ளே போகிறதுக்குன்னு. எப்படியுமே வழி இருக்காது, எல்லா பக்கமும் அடைச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, ஏணி பார்த்துட்டு அங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சோழன். இவங்க ஏங்க அவங்க குப்பையை பார்த்துருவாங்க கீழே இருக்கிறது, ஏங்க குப்பையை போய் போய் பார்க்க சொல்கிறீங்களே, அதை வாரி என் தலையிலே போடுங்க, என்னங்க நீங்கள், நான் மேலே ஏணி பார்க்க சொன்னேன், அது தெளிவாக சொல்லணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியஸாக கொண்டு போகிறாங்க. மேலே போயிட்டு அந்த ஓட்டெல்லாம் கழட்டிட்டு இவங்க கீழே இருக்க சொல்லுவார் சோழன். நீங்கள் கீழே யாராவது வராங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு கொசு கடிக்குது, நான் கீழே இருக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் மேலே தான் வருவேன்னு, அகராதி பிடிச்சவங்க நீங்கள் வந்து தொலைங்க அப்படின்ற மாதிரி சோழன் நிலாவை கூட்டிகிட்டு மேலே போவார். மேலே போயிட்டு இங்கே ஓட்டு மேலே உட்காருங்கன்னு, ஓடு கீழே உடஞ்சி விழுந்துட்டா என்ன பண்ண, கீழே போங்க அப்படின்ற மாதிரி அவர் சோழன் சொல்லுவார்.
ஓடு கழட்டி கொடுத்து விடுவாங்க. அப்படி வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கெங்க வைக்கிறதுன்னு, என் தலைமையில வைங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொன்னதுக்கு அவங்க தலைமையிலே கொண்டு போவாங்க. ஏங்க நீங்களாம் என்னங்க ஆர்கிடெக்ட் படிச்சீங்க? இந்த இந்த மாதிரி ஒன்றுமே சொல்கிறத ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்று செய்கிறீங்க. எனக்கு டார்ச்சர் பண்ண தான் வந்தீங்களா, ஹெல்ப் பண்ண வரலையா நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. இவர் ஒரு கயிறு கட்டி கீழே உள்ளார போயிட்டு ரூமில் எல்லாருமே தேடின்னு இருப்பாங்க. அரிசி பானையை வச்சு தேடின்னு இருப்பார். ஏங்க அரிசி பானையில் எப்படிங்க வச்சுருப்பாங்க, என்ன சோறு பொங்கி சாப்பிடவா வந்தீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்பாங்க. எல்லாம் என் நேரங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் எல்லாத்தையும் தேடின்னு இருப்பார். அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோவில் காமிச்சாங்க இல்லைங்களா, அவங்க பெரியப்பாவும் கூட ஒரு ஆளும் வந்து யாராவது வீடு பக்கம் வராங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. இவங்க நிலா மேலே இருக்கிறாங்க, சோழன் வந்து உள்ளார இருக்கிறாங்க. அவங்க பெரியப்பா வந்து வீட்டை சுற்றி லைட் அடித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இவர் வந்து சோழன் வந்து அந்த உயிலை வந்து எடுக்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலா மேலே இருப்பாங்க, இவர் ஆப்போசிட் சைடு வெளியில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாரு இல்லைங்களா. இப்போ அவங்க வர்றதுக்குள்ளே இவர் எடுத்துக்கிட்டு வெளியில் வர மாதிரி தான் காமிப்பாங்க. வீட்டை சுற்றி இப்படி இந்த பக்கம் வரும்பொழுது இவங்க ஃப்ரண்ட்டில் இறங்கி கீழே வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவர் உள்ளார இருக்கிற மாதிரி, இவங்க மேலே இருக்கிற மாதிரி, இவங்க கீழே மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து கதையை கொண்டு போவாங்க. ஆக வீட்டுள்ளேருந்து உயில் ஏதாவது இருந்து எடுத்தால் தான் நம்ம அய்யனார் துணை வந்து அந்த வீட்டிலே வந்து இனி கதையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை வந்து அந்த வீட்டை மாற்றிட்டு வேறு இடத்துல இருக்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்களான்றது நம்ம வர வாரங்களில் வந்து தெரியும். இந்த கதைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அய்யனார் துணை வீடு தான். அந்த வீட்டை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி கதையை கொண்டு போகிற மாதிரி இருந்தால் உயில் கிடைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா உயில் கிடைக்காத மாதிரி மிஸ் ஆன மாதிரி காமிச்சிட்டு வேறு வீட்டில் போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிலை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கேஸ் போடுற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக இவங்க கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வீடு எங்களுது தான் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க காமிச்சு அந்த வீட்டை மீட்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த வீட்டு கதையை வச்சு தான் கொண்டு போவாங்க. நிறைய இது போல் அப்டேட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.